எனக்கு ஏரியா அதை குடிச்சிடல உங்களை வேலையாரவணும் இல்ல பின்ன இது எனக்கு எனக்கு ஏரியா இப்ப தொடுங்கிற 2 செவியும் பொத்தி அடிச்சு நீங்க செவ்வாய் மலத்தையும் எங்க அவன் எங்க கண்ட குளத்து செல்வ எங்க தொட்டி எங்க வருவாய் எனக்கு 2 உயிரையும் தருவாய் உயிர் எங்க அண்ணானிக்கா தள்ளி மரத்துக்கு மூட்டுல பாருங்களேன் இருப்பா நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அவனே என்ன அவன் நல்ல தங்கமான மனுஷன் போல தங்கமங்கி கொண்டு அடகு வயிறு அவன் என்னட்டும் திட்டம் கொஞ்சம் நேரம் பொருள் விளங்கவும் மாட்டியா அந்த பயிலுக்கு தான் நீங்க கெட்டி கொடுக்கணும்னு நினைச்சாலன்னா உன் கொப்பன் தாத்தன் உண்டாகின சொத்தை எல்லாம் அழிச்சு நாசமா போவியலை தவிர விளங்க மாட்டியா உங்களை நாணம் கெடுத்தி நடுத்தருவில் நடத்துவா அப்ப நீ கெட்டி குடிக்கிறதுக்கு போற உங்களை ஒரு கணத்துல பிடிச்சு தள்ள விடாட்டி கல்ல கட்டி விட்டு பஸ்பம் போலதான் போய் அந்த குடும்பம் மொத்தம் அந்த பஸ்பம் போல பரப்பியா. அங்கிள் உங்களுக்கு மண்டையில என்ன இருக்குதா? என்ன மண்டையில இல்லையா என்ன கிடக்கு இல்லையாட்டி கல்யாணம் கழிஞ்சியமா காடு போல கிடந்து இப்ப பாதி போச்சு நான் என்ன செய்யி. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் நான் ஸ்கூலுக்கு போனேன். உங்களுக்கு எந்தெങ്കിലും பேசணும்னு என்ன அப்பாட்ட போய் பேசுங்க. கொப்பந்த செல்லுக்கா கொப்பம் ஒரு நாள் இந்த பக்கம் வரான் இல்லையா கொம்ம வீட்டை விட்டு வெளியே வரான் இல்ல அவன் செல்லிய நேரம் எல்லாம் அவன் காதலை கேட்காத போலே போறான். அந்த பிள்ளை தங்கமான பிள்ளைட்டி உனக்கோக்கா எப்படிப்பட்ட பிள்ளை அதை கொண்டு இந்த காட்டுக்குட்டி பேரோட கெட்டி கொடுக்கலாமா விளங்க மாட்டாமா அவனுக்கு கெட்டியே கொடுக்காத. நீ சின்னாக்காளு செல்லி விளக்கணும் சரி எப்படியாவது விளக்கணும். குட்ட சித்ரா இவனை விட அந்த தொட்டி ரொம்ப டேஞ்சர். முதல்ல அவனை கொண்டு போ கொண்டு போறீங்களா என்ன அண்ணன் எங்க கொண்டு போய் நீங்க என்னத்தையும் செய்யுங்க. வாட்சும் கட்டல வாட்சு கட்டினாலும் நமக்கு மணி பார்க்க தெரியாது. பிடி வாத்தையும் வெளியே விடுவான். ஐயோ நான் போட்டு வாட்டிப்பா கொப்பம் எப்படி கட்டுனாய் நான் ஊர்ல இல்லாத நேரம் கட்டுனாய் நான் ஊர்ல இருந்திருந்தா கட்டி இருப்பானா உங்களை போல 2 அணத்தை பெத்து இருப்பானா எங்களுக்கு தெரியாது இல்லையா பாத்துக்கலாம் எப்படியாவது விலைக்கு முடியாது விடுங்கிற சும்மா இல்ல குழந்தை மக்களு நல்லா இருக்குதியா எங்க போற ஸ்கூலுக்கு போறேன் இல்ல பால வச்சு விட்டு வரியா இல்ல புள்ள போ வந்துட்டானு காலையில பிச்சைக்காரன் துணையப்பட்டு பாவல அடிச்சு பாத்தியா எங்க ஏரியா புள்ளியல சும்மா இல்ல இப்படி இருக்கு அப்ப வலி ஒண்ணு கிடந்தா சேட்டு ஒருத்தன மாட்டேலையே இவதான் செல்வானோ எங்களை செல்வானோ இவனை முன்ன வச்சு நாட்டி பாப்போம் இவன் செல்வன் இவன் செல்வான் ஓகே ஓகே ஹாய் சார் என்ன நாயமே அவன் சித்திர உனக்கிட்ட மரியாதை மரியாதை கிடந்து தீர்த்து போடுவேன் இவன் நல்லது ஆமா இவன் படி என்ன படிச்சது இவன் செஞ்சதெல்லாம் எடுத்து படின்னு என்ன செஞ்சேன் கொஞ்ச நேரம் கொண்டே செல்லியா தடவி படி என்னத்தைய செஞ்சோமா மொத்தம் 151 வார மாசத்தோட 152 சம்பந்தத்தை விளக்கிறீங்க ஏம்பல உனக்கு உனக்கு கிடையாத ஒருத்தன நல்லா இருக்காண்டா என்னத்த நீ மட்டும் இவ்வளவு செயினையும் போட்டு நல்லா இருக்கணும் அதுக்கு மத்த பயிர் எல்லாம் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடு வச்சு பெண்ணு தேடும்போது நீ கரெக்டா வந்து பயணம் இல்லைன்னா கேக்கி எப்படி நீங்க சம்பந்தத்துல விளக்குறீங்க அதுல ஒரு ஃபீலிங் இருக்கு அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அப்படியா செல்லு பாப்போம் என்ன அனுபவம். பையன் தங்கமான பயலா இருப்பான். சரி டைரக்டா ஒரே டயலாக் கஞ்சாடி பையன் கஞ்சாடி குட்டிகளுக்கு ஏதாவது இப்படி தடவான்னு குட்டிகளுக்கு என்ன டயலாக் வச்சிருக்கீங்க. குட்டிகளுக்கு என்ன பள்ளிக்கூடத்திலேயே கலைச்சா வண்டியில ஏறி போனா ஸ்டாப்பு 2 பயிலுக்கு சைட் அடிப்பானு சரி எல்லாம் சொல்லி அங்க லைட்டா ஜனாலே பொறுமை என்னட்ட வச்சு பயல அடிச்சோட பயல அடிச்சு உனக்கும் உண்டு உனக்கும் உண்டு உன குடும்பம் உண்டா உன பெட்ட பிள்ளை உண்டானே உன நாளை உன பிள்ளைகளுக்கு கல்யாணம் கொடுக்கும் இப்படிதான் சொல்லி நடப்பியா நீ போன் அடிச்சது போன தட்டாத விளக்கம் இல்ல விளங்காதது விளங்காதது அந்த பையனை கட்டி கொடுத்தா உங்க குடும்பம் போச்சு நாசம் உண்டாக்குனது கடந்து பிடி உன்னை திருத்தி என்ன செய்யணும் எத்தனை தடவை ஃபிளக்ஸ் அடிச்சான்னு சொன்னேன் நியூஸ் சேனல்ல வந்தாச்சு நியூஸ்லயா ஆமா கண்டன் கோணம் செல்வன் ஃபிளக்ஸ் வச்சிருந்து எத்தனை இடத்துல வச்சிருந்து உண்ணாவிலோட முக்குல ஒண்ணு வச்சிருக்காங்க எல்லாம் வச்சாச்சு என்ன இப்போ இவ்வளவு வச்சு சொன்ன நீ திருந்தல இவரை மட்டும் சரியாவது டக்குனு பனிஷ்மெண்ட் என்னன்னு பாரு இது கொள்ளலாம் எங்க போன் கடந்து பனிஷ்மெண்ட் என்னன்னு பாருன்னு ஒன்ன மாதிரி செய்யவனுக்கு எல்லாம் சிரட்டையில முக்கியதான் கொள்ளும் முங்குல முங்குல என்ன என்ன 2 பெட்ட பிள்ளை அண்ணா ஒரு கால நான் இப்படி செய்ய மாட்டேன் ஒரு பிள்ளையாவது கை பிடிச்சு கொடுத்து நான் இருக்கணும் அண்ணா என்ன விட்டுருங்க அண்ணா அண்ணா இந்த இவன் இம்புடு கெஞ்சம் இல்ல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு போய் சரி இனி ஒண்ணும் செய்ய மாட்டேன் சம்பந்தம் விளக்க மாட்டேன் சரி போ நீ எங்க அவனதான் போச்சு ஒன்ன போச்சு வாரு எப்படியோ தப்பிச்சேன் மேலால் இந்த இடவாடுகளுக்கு கூடாதப்பா இருண்டனா எப்படியாவது பிழைச்சிடலாம் மூக்குல புத்தி கொண்டு நிறைஞ்சானுவான்
வேணா இங்க இந்த மார்சல் சொல்லி ஒரு பையன் உண்டு எங்க வீடு எங்க யாரு மார்சலா தோப்புன்னு വരുന്നത് தகுப்பன பேர் என்ன தகுப்பன ரைமண்ட் ஓ ரைமண்ட் மத்தவர் என்ன வீட்டு மூணாத்த வீடுதான் ஓ என்ன விசேஷம் ரைமண்ட் மார்சல் வேற விசேஷம் வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு அக்கால ஒரு சம்மந்தம் உனே கொக்காளுக்கு அவனுக்கா ஓ விளங்காதுல அந்த பையன் விளக்கம் இல்ல அந்த பையனை கொண்டு கட்டி கொடுக்குறியா இதுல வேற வேலை இல்ல நீ இவ்வளவு தூரம் வளர்த்து உங்களை ஆள் மாறிச்சுன்னு நினைக்கிறீங்க வாங்க ஒரு 10 வருஷமா சவுதியில நெருக்கி 10-11 லட்சம் ரூபாய் சம்பளம் உண்டு இங்க ஒரு இடம் எல்லாம் மாட்டி போட்டு அவன் சவுதியில சாரா அவரை இல்ல செய்தான் நானும் உண்டு இல்ல அவனும் ஒரு ரூம்ல இல்ல கிடந்த மேல கட்டில கிடந்து மோளுவான் கீழே வைக்க எல்லாம் தான் 10 ரூபாய் வாங்கி 20 ரியால் விப்பா 10 ரியால் விட்டு அடி அடிப்பா இது கடையில பச்சை வளத்தை பாதி கிளப்பா இது அம்படம் போக்குறி தானே காட்டியில வருது அப்படி இல்ல கலவாணிய பைசா தங்காது ஒன்னானதங்க இன்னும் இருக்கான் கோபுரத்துல வந்துருவாங்கல வேற வேலை இல்லையா சரி போட்ட நீ என்ன செய்ய நல்ல சமயம் நீ வேற எதுவும் சம்பந்தங்களை பாரு படிச்ச பேர் 4 பேர் உள்ள உண்டு கொள்ளலாம் குழப்பம் எனக்கா ஐயோ இதே எனக்கு பெரிய சரி, நான் போட்டு ஒண்ணு இல்ல சந்தோஷமா இது போய் அங்கிட்டு போல இல்ல கம்பி பாலத்துல கண்டங்கணம் செல்வம் இருக்கிறத ஒரு பய கட்ட மாட்டேன் Yamanda.